கதையின் பெயர் சிங்க அரசனுக்கு ஏற்பட்ட ஆபத்து. தொலைவிலுள்ள காட்டில் வயதான பலம் இழந்த ஒரு சிங்கம் இருந்தது. அதுதான் அக்காட்டுக்கு அரசன். அதற்கு பலம் இல்லாததால் எல்லா மிருகங்களையும் கூப்பிட்டு அவரவரிடம் பல பணிகளை செய்யுமாறு கட்டளையிடும். சிங்கத்தின் உடலை கவனிக்க வேண்டிய பொறுப்பு காக்கையிடமும், சிங்கத்திற்கு தேவையான உணவை சுமந்து வரும் பணி கழுதையிடமும் கொடுக்கப்பட்டிருந்தது. கழுதைக்கு உணவு சுமப்பது மிக கடினமாக வேலையாக இருந்தது. பொதி சுமக்கும் மிருகம் என்று சிங்கம் என்னை அழைக்கிறதே, இதற்காகத்தான் நான் படைக்கப்பட்டேனா என்று சொல்லிக்கொண்டே வருந்தியது. சுண்டெலி சிங்கராஜாவின் அரசவை விகடகன். சிங்கத்தை மகிழ்ச்சியாக வைக்க வேண்டியது அதனுடைய பணியாகும். ஒல்லியான பின்னங்கால்களை சுண்டெலி தூக்கி காட்டும். தன்னுடைய மீசையை தடவி கொடுக்கும். கண்களை மாறு கண்களாக வைத்துக்கொள்ளும். தன் கூர்மையான காதுகளில் கிச் கிச் மூட்டிக்கொள்ளும். நரி சிங்கத்திற்கு ஆலோசகராக இருந்தது. காடு சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் நரிதான் சிங்கத்திற்கு வழிகாட்டியாக இருந்தது. நரி எப்பொழுதும் சிங்கத்தை புகழ்ந்து பேசும். ஆனால் தனக்கு வேண்டியதை சிங்கத்திடமிருந்து பெற்றுக்கொள்ளும். ஆனால் மற்ற மிருகங்களை சிங்கத்தின் கொடிய ஆட்சியின் கீழ் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தன. ஒரு நாள் காட்டு மிருகங்கள் எல்லாம் இரகசியமாக சந்தித்தன. ஆனால் வஞ்சக புத்தியுள்ள நரி சிங்கத்திடம் சென்று அந்த மிருகங்களை சந்தித்தையும் அவர்கள் விவாதத்தையும் கூறியது. உடனே சிங்கம் எல்லா மிருகங்களையும் அழைத்தது. என்னை அரியணையில் இருந்து நீக்குவதற்கு திட்டமிட நீங்கள் இரகசியமாக சந்தித்ததாக நான் கேள்விப்பட்டேன். சதி செய்தவர்கள் யார் என்று கோபமாக கேட்டது. எல்லா மிருகங்களும் பயந்து நடுங்கின. யாரோ ஒரு துரோகி தங்களை காட்டி கொடுத்ததை அவை உணர்ந்தன. பெரிய தண்டனையை எதிர்பார்த்து நடுங்கியவாறு அவை எழுந்து நின்றன. எல்லா மிருகங்களையும் கொன்றுவிடுங்கள் என்று சிங்கம் கர்ஜித்தது. எல்லா மிருகங்களும் அமைதியாக இருந்தன. திடீரென்று கிரீச் என்று ஒரு குரல் கேட்டது. அது அந்த சுண்டெலியின் குரல். அது நியாயமன்று என்று கத்தியது. ஆம் என்று மற்ற விலங்குகளும் முணங்கின. நீதியை நிலைநாட்டுங்கள் என்று கத்தியது தவளை. ஆம் சரிதான் என்று யானைகளும் சத்தமாக பிளறின. எல்லா மிருகங்களும் ஒன்றாக சேர்ந்து சிங்கம் ஒழிக என்று கூச்சலிட்டன. சிங்கம் மிகவும் வியப்படைந்தது. என்ன செய்வதென்று அதற்கு தெரியவில்லை. அவசரமாக நரியை கலந்து ஆலோசித்தது. நரியால் ஒரு தீர்வும் சொல்ல முடியவில்லை. நரியின் மீது சிங்கத்திற்கு கோபம் உண்டாயிற்று. தனக்கு ஆபத்து நேரிடும் என்பதை உணர்ந்து கொண்ட நரி அங்கிருந்து ஓட்டம் பிடித்தது. இதற்கிடையில் எல்லா மிருகங்களும் சிங்கத்தை நோக்கி நகர்ந்து அதை சுற்றி வளைத்து கொண்டன. சிங்கத்திற்கு பயம் ஏற்பட்டது. வலிமை இல்லாததால் சிங்கத்தால் அந்த மிருகங்களை தாக்க முடியவில்லை. காட்டுப்பன்றி சிங்கத்தை குத்தியது. எல்லா மிருகங்களும் ஒன்று சேர்ந்து சிங்கத்தை தாக்கின. கொடிய சிங்கத்தை அவை கொன்று போட்டன. அதன் பிறகு காட்டில் உள்ள விலங்குகள் மற்ற விலங்குகளுக்கு பயப்படாமல் ஒற்றுமையாக சந்தோஷத்துடன் வாழ்ந்தன. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.